காலையிலேயே ஒரே பதட்டமாக இருக்கிறது. வண்டி ஸ்டார்ட் பண்ணும். இந்த அளவுக்கு ஓகே. இது ஓகே தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். கோல்டு ஆகிட்டுக்குது, ஜுரம் வேறு ஒரு பக்கம். 6:30 மணிக்கு கஸ்டமர் வீட்டில் இருக்கணுங்க. ஓகேவா, நம்ம இப்போ போய் காரு தொடச்சிட்டு அதுவும் இன்றைக்கி ஒரு புது வண்டியில் போகிறோம்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. புது வண்டியான்றது எனக்கு புது வண்டி தான், ஓகேங்களா. எனக்கு பழைய வண்டி தான், ஓகேங்களா. ஆனால் எனக்கு புது வண்டி, ஓகே. ஏன்னா நானும் அந்த வண்டி ஓட்டணும்னு பல வருஷமாக கனவு, ஓகேங்களா. தவம் இருந்தேன். ஓகே, இந்த வீவிங் ஆங்கிள் எப்படி இருக்குது, இல்லை நம்ம இது ரன்னிங்லேயே வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ. ஓகே, நல்லா இருக்குது. காலேஜ் கிரவுண்டில் எல்லோரும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க, காலியாக தான் இருக்குது. லைட் ஆன் பண்ணிப்போம். ஓகே, அதாவது முந்தா நேற்று, ஓகேங்களா, ஒரு வாரமாக டியூட்டி ஆகலைங்க. அதாவது பர்த்டே, ஓகேங்களா, 31/07/26, ஓகேங்களா. 32 வயசு ஆயிடுச்சா எனக்கு அப்படின்னும் போது ஷாக் ஆகுது, ஓகேங்களா. காலேஜ் கிரவுண்டு 32 ஏஜ், ஓகே. இன்னும் சிங்கிள் பையனாக சுற்றி நிற்கிறேன். ஓகே, பரவாயில்ல. சிங்கிளாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க, ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு சிங்கிளாக இருக்கிறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா. இப்போ எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காலைல 6 மணி, கரெக்டாக 6 மணி ஷார்ப்பாக. 31ஆந்தேதி வந்து பர்த்டே இல்லைங்களா. நான் என்ன பண்ணேன், பர்த்டேக்கு குளித்து முடிச்சுட்டு மெக்கானிக் ஷெட்டு போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்டு பார்க்க போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்டு பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. என்கிட்ட காசே இல்லைங்க சுத்தமாக. ஏன்னா ஒரு வாரமாக கிட்டத்தட்ட வேலையே இல்லை. ஆடி மாதம் பிறந்துட்டாலே வேலை இருக்காதுங்க, ஓகேங்களா. மோட்டார் ஃபீல்டை பொறுத்தவரைலாம் ஒன்றும் இல்லை, எல்லா ஃபீல்டுமே, ஓகேங்களா. ஆடி மாதம் யாரும் வெளில போக மாட்டாங்க, சுற்றி பார்க்க மாட்டாங்க, ஓகேங்களா. கோயிலுக்கு போவாங்க, சில பேர் கோயில் கூட போக மாட்டாங்க, சில பேர் வெளியில் கூட போக மாட்டாங்க, சில பேர் நல்லது கேட்டது கூட செய்ய மாட்டாங்க, ஓகேங்களா. ஆடி மாதத்தில் எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஓகேங்களா. ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, ஓகேங்களா. அம்மனுக்கு பால் அபிஷேகம் அந்த மாதிரி செய்வாங்க, ஓகேங்களா. அம்மன் மனசை எப்படி சொல்கிறது, அம்மனை ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி அம்மனை சந்தோஷப்படுத்தினா தான் மழை வரும், ஓகேங்களா. ஆடி மாதம் அப்படி ஒரு இது. யாரும் வெளிலே போக மாட்டாங்க, ரொம்ப டல்லு தான், ஓகேங்களா. லைட்டு கூட போடாமல் வராரு. யாரும் வெளிலே போக மாட்டாங்க, கொஞ்சம் ரொம்ப டல்லு தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் எங்கள் ஓனர் ஃபோன் பண்ணார். அன்றைக்கி பர்த்டே இல்லைங்களா, என்கிட்ட கையில் காசு வர இல்லை, ஓகேங்களா. அன்றைக்கி பர்த்டே ஃப்ரெண்டு கூப்பிட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. நான் கொடுக்குறேன் ஜி அப்படின்னா கூட என்ன வேணாம் பரவாயில்ல நானே கொடுக்குறேன். அன்றைக்கி சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. அப்புறமா டீ சாப்பிட்டுட்டு, வா ப்ரோ பிரியாணி சாப்பிட்டா டீ சாப்பிட்ணும், அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினேன். அவர் வேணான்ட்டார். அப்புறமா நேராக கிளம்பி அங்கேருந்து அவர் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு ஊருக்கு கிளம்புறேன்றாரு. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. நான் வீடியோ எடுத்தது என்னால் ஃபுல் வீடியோ வந்து இதில் எடிட்டிங் பண்ணி என்னால் அப்லோட் பண்ண முடியலங்க. ஏன்னா இந்த ஃபோன் வந்து எங்கடா ஃபோன் பாக்கெட்டில் இருக்குது, சரியான மொக்க ப்ராசர் கொடுத்துட்ருக்குறாங்க. சாம்சங்லேயே ஒஸ்ட்டு ப்ராசராக இருக்கும் பொழுது 12,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி ரொம்ப ஒஸ்ட்டான ப்ராசரு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பயங்கரமாக ஹீட் ஆகுது, ஹேங் ஆகுது, ஓகேங்களா. அதே மாதிரி வெயில் யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக ஹீட் ஆகுது, ஹேங் ஆகுது. யாருமே இந்த ஃபோனை வாங்காதீங்க. 12,000 ரூபாய்க்கு அதுவும் மட்டமான ப்ராசர் கொடுத்துக்கிறாங்க பொழுது. சாம்சங்குனாலே கொஞ்சம் கெத்து தான், மாசு தான் அப்படின்னு நினச்சேன். 12,000 ரூபாய்க்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சாம்சங் வச்சுருந்தேன், அதுவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் சும்மா அங்கே வரும்போது நம்மளுக்கே கடுப்பாகுதுங்க. ஓகே, இந்த ஆங்கிள் நல்லா இருக்குதா, இல்லை இந்த ஆங்கிள் நல்லா இருக்குதா, இல்லை இந்த ஆங்கிள் நல்லா இருக்குதா, இல்லை இந்த ஆங்கிள் நல்லா இருக்குதா, இதுங்களே பார்த்துட்டு சொல்லுவேன். இல்லை இந்த ஆங்கிளும் நல்லா வச்சுக்கலாம், ஓகேங்களா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, வீடியோ எடிட்டிங் பண்ணி ஒரு வழியாக அப்லோட் பண்ணலான்னு, அப்புறம் அவர்கிட்ட பென்ட்ரைவ் வாங்கி, அவர்கிட்ட பென்ட்ரைவ் இன்னும் இருக்குது, அதில் காப்பி பண்ணி கொடுக்குறோம், ஒரே ஃபைலாக போட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். அவர் ஊருக்கு போயிட்டார். அதுக்குள்ளே சரி நான் என்ன பண்ணேன், டியூட்டி இருக்குதுன்னாரு அப்போலோ ஹாஸ்பிட்டலு, ஓகேங்களா. அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் ட்ராப் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் 11 மணிக்கு, ஏன்னா அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, ஓகேங்களா. செம்ம வண்டிங்க ஏர்போர்ட்டில், மார்க்கெட் வர இன்றைக்கா வெள்ளிக்கிழமை பிக்கப்பே ஆகுது சென்னையில், செம்ம வண்டி, ஓகேங்களா. அன்றைக்கி போனது வந்து இனோவா கிறிஸ்டாவில் புது வண்டி, ஓகேங்களா. பிராண்ட் நியூ கண்டிஷனு, ஓகேங்களா. 2026 மாடல், 2026 மாடலில் அன்றைக்கி போனது. அன்றைக்கி போய் அப்போலோ எத்தனை மணிக்கு, மதியம் 2 மணிக்கு, ஓகேங்களா. மதியம் 2 மணி சொன்னார். கஸ்டமர் அப்படி இப்படி 3 மணிக்கு வந்தான். 3 மணிக்கு பிக்கப் பண்ணி
புடின்னு பிடிச்சேன். சித்ராவில் டீ சாப்பிட்ணுன்னா சித்ராவில் டீ சாப்பிட்டுட்டு திரும்பி புடி அப்புறமா அப்போலோவில் இறக்கி விடும்போது மணி எத்தனை மணி 3 மணி 7 மணி கிட்டத்தட்ட 7 மணி ஓகேங்களா. 7 மணிக்கு அவனை இறக்கி விட்டு அங்கேருந்து புடின்னு ஏர்போர்ட்டு ஓகேங்களா. லைட்டாக டிராஃபிக் இருந்துச்சு. ஏர்போர்ட்டில் போயிட்டு வெயிட் பண்ணிருந்தேன் 9:45 ஓகேங்களா. 9:45 10:45 அப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு சிக்கன் ரைஸ் ஒன்று சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணேன். கஸ்டமர் லேண்ட் ஆகிட்டான் 10:30 மணிக்கு, அதான் 11 மணிக்கு ஃப்ளைட் லேண்டிங்கு. 10:30 மணிக்கெலாம் லேண்ட் ஆகிட்டான். அப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து விடிகாலம் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் விடிகாலம் அப்படியே 3 மணிக்கு பாண்டிச்சேரி ஓகேங்களா. அதான் 3 மணிக்கு வந்த வேலூருக்கு. அவனை சாப்பிட வச்சு இட்டுன்னு போயிட்டு விடிகாலம் வந்து 3 மணிக்கு அப்படியே காரில் வந்து ஒரு 2 மணி நேரம் பார்த்துட்டேன். வேறு ஒரு கார் கொடுத்துட்டாரு இடிஎஸ் ஓகேங்களா. அந்த வண்டி ரொம்ப கொஞ்சம் டெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அதை எடுத்து தொடச்சிக்கிட்டு வேகமாக ஓடு ஓகேங்களா. அதை தொடச்சிட்டு ஓட்டேன். எங்கடானா பாண்டிச்சேரி சைட் சீயிங். காலைல 7 மணி 6 மணி சொன்னார். 7 மணிக்கு வந்தான் கஸ்டமரு. அவனை பிக்கப் பண்ணி நேராக அலங்கார் ஹோட்டலில் சாப்பிட வச்சு, நம்ம ரத்தனகிரியாண்ட சாப்பிட்ற இடம்னா சாப்பிட்றேன்ட்டான். ஏன்னா வழியில் ஹோட்டல் கிடையாது. அந்த ரோட்டில் போனால் செய்யார் ரோட்டில் போனால் அந்த பக்கம் ஒரு ஹோட்டல் கூட கிடையாது ஆற்காடாண்ட. அப்புறம் அலங்கார் ஹோட்டலில் போய் நான் ஒரு கிச்சடி, ஒரு வடை, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கினேன். அவன் 100 ரூபா காசு கொடுத்தான். அதில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக பாண்டிச்சேரி ஓகேங்களா. டீ சாப்பிட்ணுன்னா போகிற வழியில் பாண்டிச்சேரி கிட்ட ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்ஸ் வந்து தொலைஞ்சிச்சிங்க ஓகேங்களா. பட்ஸில் வர அந்த மேலே வந்து ஒரு பஞ்சு மாதிரி வரும். அந்த பஞ்சு தொலைஞ்சிச்சு. நான் அதை கைட்டி வண்டி ஓட்டும் போதே பார்த்தேன், விழுந்துச்சு கீழே ஓகேங்களா. பாட்டு கேட்டுன்னு ஓட்டும்போது கீழே விழுந்துச்சு. சரி எடுத்துக்கலான்னு பார்த்தேன். டீ கல்லில் விட்டேன் ஓகேங்களா. டீ கல்லில் விட்டேன். ஆல்மோஸ்ட் டீ கல்லில் விட்டேன். தேடி பார்த்தேன், கிடைக்கல ஓகேங்களா. எங்கேயோ விட்டுட்டேன்னு. அப்புறம் நேராக பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர், அப்புறம் அவனை கோயிலுக்கு நானே கூப்பிட்டு போய் காமிச்சிட்டேன். நான் வரட்டேன்னா வரான்னா நேராக கோயிலாண்ட கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு ஓகேங்களா. விநாயகரை சாமி பார்த்துட்டு அப்புறம் அரவிந்தாசிரமம் காமிச்சிட்டு அப்படியே பார்க் காமிச்சிட்டு அப்படியே மியூசியம் காமிச்சிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பீச்சு காமிச்சிட்டு ஓகேங்களா. பீச்சில் கொஞ்சம் லேட் ஆகிட்டான். அப்புறம் போட் ஹவுஸ் போகலாமா அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்னா போட் ஹவுஸ் போகலாம் வாடா அப்படின்னேன். போட் ஹவுஸ் போனான். அது ஒரு 1 மணி நேரம். அவன் ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை சொன்னதுனால அவங்க போனேன். அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃப் உடம்பு சரியில்லை சொன்னதுனால அவங்க போனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவன் போயிட்டு வந்துட்டான். அவன் மட்டும் போயிட்டு வந்து நல்லா இருக்குது மேங்கோ ஃபாரஸ்ட்டு, அப்புறம் அந்த பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் எடுத்தது பிளேஸு ஓகேங்களா. மெரினா போட் ஹவுஸ் ஆண்ட. அப்புறம் இந்த பீச் பார்க்குறேன்னா வேணான்ட்டான். மெரினா பீச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் சாப்பிட்ணுன்னா நேராக இட்டுன்னு வந்து தாபாவில் விட்டேன். நல்லா அதாவது சூப்பராக இருக்கிற தாபா விடு அப்படின்னா ஏசி தாபாவில் விட்டேன். அவன் ஒரு ப்ளைன் ரைஸு, அப்புறம் ஒரு சிக்கன் காம்போ ஓகேங்களா. சிக்கன் பிரியாணி காம்போ வாங்கிக்கிறான். எனக்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு ஆனியன் ரைத்தா, ஒரு கத்திரிக்காய் தொக்கு, அப்புறம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது குலோப்ஜாம் ஓகேங்களா. 180 ரூபா பில்லு. அது வாங்கி கொடுத்தான். அப்புறம் அதை சாப்பிட வச்சுட்டு நேராக அவனும் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் ஆரவில்ல எடுத்துகிட்டு போய் விட்டேன். விடும்போது மணி எத்தனை மணி 3 மணி ஓகேங்களா. 3:30 இருக்கும் ஓகேங்களா. விடும்போது 4:50 வந்தான். நான் 10 தூங்கிட்டேன். செம்ம டயர்டு. நைட்டு தூங்கலை இல்லைங்களா. ஒரு போட்டு தூக்கம் இல்லைங்க. நைட் தூங்கலை இல்லைங்களா. செம்ம டயர்டு. அப்புறம் வந்து எழுப்புனான். ஃபோன் பண்ணால் எடுக்கலையே அப்படின்னா வண்டியில் தான் பார்த்துருந்தேன். எழுப்புனான். நேராக போகலாம் அப்படின்ட்டான். டீயும் சாப்பிடல, ஒன்றும் சாப்பிடல. நேராக புடின்னு வேலூர் எட்டுன்னு வந்து விட்டேன். புடின்னு வேலூர் இட்டுன்னு வந்து விடும்போது கிட்டத்தட்ட எத்தனை மணி 8 9 அதான் 10 மணி இருக்கும் ஓகேங்களா. 4:50 ஆமாம் 4:50 5 மணி ஓகேங்களா. 5 மணி 6 அதான் 5 மணினா 5 6 7 8 9 ஓகேங்களா. 10 மணி வேலூர் வரும்போது வந்து அக்கா கடையில் போய் டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்டை பார்த்துட்டு வீட்டில் படுக்கும்போது 10:30 ஓகேங்களா. 10:30 மணி. காலைல அப்படியே என்னன்னாரு, டியூட்டி இருக்குதுப்பா. வரும்போது சொல்லிட்டாரு ஓகேங்களா. நேற்று தான் ஓகேங்களா. நேற்று செம்ம மழை வேலூரில். அதுவும் அந்த மாதிரி மழை ஓகேங்களா. ஏன்னா ஆடி மாதம் வந்தால் கம்பல்சரி மழை வரும். அதுவும் கூழ் ஊற்றுற டைமு. அப்புறம் ஜனநாயகம் இன்னும் பேனர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா.
ஓகே, செம்மையாக இருக்குது இல்லைங்களா? இதை பாருங்கள், அவர் நடிச்ச எல்லா படமும் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. அலங்கார் தேட்டர், சூப்பராக இருக்குது, சூப்பர் சூப்பர், வா. அதுக்கப்புறம் இது செம்ம மழைங்க. மழையிலே வந்து நஞ்சினே போ. ஓகேங்களா? ஆல்ரெடி எனக்கு கோல்டு. ஓகேங்களா? என்னன்னு தெரில, கோல்டு, சளி, ஜுரம். ஓகேங்களா? எப்போ 31ஆந்தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் விடலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேராக ஃப்ரெண்டை பார்த்துட்டு அந்த மழையிலே அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டேன். அப்புறம் அம்மாவுக்கு தோசை வாங்கின்னு நான் போய் தோசை சாப்பிட்டுட்டு நான் அம்மாவுக்கு தோசை வாங்கின்னு கிளம்பிட்டேன். திரும்பி பார்த்தா வண்டியில் சார்ஜரை விட்டேன். வண்டி வர டூர் போதும், திருப்பதி 2 நாள். ஐயோ, சார்ஜர்னால் இந்த கேபிள் மட்டும்தான், அடாப்டர் இல்லை. சார்ஜர்னால் கேபிள் மட்டும்தான். ஓகேங்களா? அடாப்டர் கிடையாது. அதை விட்டுட்டனால அப்புறம் திரும்பி மழையிலே நஞ்சின்னு போனால் மழை செம்மையாக பூச்சிச்சு. விடுது பெய்யுது. ஓகேங்களா? செம்ம மழை, முடியல என்னால். விடுது பெய்யுது, இப்படியே போயிட்டுருக்கேடா, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி, ஒரு வழியாக இதுக்கு எதனா பண்ணணுமே அப்படின்ட்டு அப்புறம் ஒரு இடத்துல நின்று மழை விட்டுச்சு. திரும்ப அங்கேருந்து கிளம்பி, ஓகேங்களா, ஓனராண்ட போனேன். ராமேஸ்வரம் இதுக்கு போறியா பாப்பா? நான் இல்லைண்ணா, நான் சுத்தமாக தூங்கலை, ஒரே நாள் தான் ட்ரிப்பு. அதுவும் இப்போ ராமேஸ்வரம் எடுத்தேன்னா காலைல இன்றைக்கி எடுத்தீங்கன்னா, இப்போ அதான் நைட்டு 10:30 மணிக்கு எடுத்தேன்னா காலையில் 5 மணிக்கு போவோம். 5 மணிக்கு போய் அப்படியே சுற்றி காமிச்சிட்டு திரும்பி நைட்டு அப்படியே ரிட்டர்னு. ஓகேங்களா? ஒரு போட்டு தூக்கம் இல்லை, ஆல்ரெடி ஓட்டலாம். ஆனால் ஓட்டணும்னு நினச்சா ஓட்டலாம், ஆனால் எப்படி 500 கிலோமீட்ரு கண்டிப்பாக டயர்ட் ஆகிடுங்க. ஆல்ரெடி தூங்கலை, ஏன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பாண்டிச்சேரி போயிட்டு வந்து அப்படியே முடியல என்னால். ஓகேங்களா? செம்ம டயர்டு, ஏன்னா உடம்பு ஆல்ரெடி ஜுரம்னால ஒன்றும் முடியல. போகணுன்னு நினச்சிருந்தா போயிடலாம். ஓகேங்களா? நான் இல்லைண்ணா என்னால் முடியல. அப்புறம் திருப்பதி 2 நாள் போறியாப்பான்னாரு. இல்லை நான் வேணான்ட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நேற்று போனது இட்டியாஸில், முந்தா நேற்று போனது கிறிஸ்டாவில். ஓகேங்களா? இனோவா கிறிஸ்டாவில். இப்போ நான் ஆக்டிங் செய்கிறனால வந்து ஒரு நாளைக்கு ஒரு வண்டி கிடைக்கும். ஆனால் இது பர்மனெண்ட்டாக செஞ்சேன்னா என்னங்க நாய் சேர்த்துட்ருக்கா? ஓகே, எப்படி சொல்கிறது, இப்போ பர்மனெண்ட்டாக செஞ்சேன்னா ஒரே வண்டி தான் கொடுப்பாங்க. இப்போ டிசைரு இல்லை இட்டியாஸு. ஓகேங்களா? சின்ன டிக்கி டிசைரு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆக்டிங் செய்கிறனால ஒரு நாளைக்கு ஒரு வண்டி ஓட்டலாம். இன்னும் இட்டியாஸு, டிசைரு. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இனோவா கிறிஸ்டா, இப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்க முடியும். புதுசாக ஒரு வண்டி ஓட்ட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா சென்னையிலலாம் நிறைய வண்டி ஆக்டிங் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. ஓகேங்களா? இங்கே வந்து கொஞ்சம் ரேர் தான். ஃபார்ச்சுனர் ஓட்டினதோட லாஸ்ட் இங்கே. அதுக்கப்புறம் பெரிய வண்டி ஓட்டினாடானா இல்லை, எம்ஜி ஓட்டியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே வந்து கொஞ்சம் ரேர் தான். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்புறேண்ணா அப்படின்ட்டு சார்ஜர் வயர் எடுத்துன்னு அவர் கணக்கு கொடுத்துட்டு செம்ம மழையிலே நஞ்சின்னு வீட்டுக்கு போய் படுக்கும்போது அதான் தோசை வாங்கிக்கின்னு மாத்திரை வாங்கலைங்க அன்றைக்கி. ஓகேங்களா? மழையிலே வாங்கி போய் நஞ்சிட்டு, ஏன்னா ஆல்ரெடி குளிக்கலை. அப்புறமா வீட்டில் போய் துணியெலாம் கட்டி போட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மறுபடியும் அந்த துணியை துவைச்சி போட்டு அப்படியே திரும்ப மாடியில் ஒன்ட்டலான்னு பார்த்தா மழை பெஞ்சிருந்துச்சா விட்டேன். அதுக்கப்புறம் படுக்கும்போது மணி 11, 11:30 இருக்கும். அப்படியே தூக்கம் சொக்குது, அப்படியே பார்த்துட்டேன். அப்புறமா ஓனர் ஃபோன் பண்ணார். காலைல ஏஞ்சி 6 மணிக்கு ஏஞ்சி பார்க்குறேன், கோயில் தாண்டிட்டேண்ணா. ஆமாங்க, கோயில் தாண்டுக்கிறேன். கோயில் காட்டலான்னு பார்த்தேன், கோயில் தாண்டுக்கிறேன். டைம் வர ஆயிடுச்சு. கோயில் தாண்டுக்கிறேங்க, நானே மறந்துட்டுக்கிறேங்க. கோயிலை காணும் தேடினுங்கிறேன். அவ்வளோ சீக்கிரமாக கோயில் போயிடுச்சா? கோயிலே காணுமே, என்னடா இது அதிசயமாகுது. கோயில் முன்னாடி இருக்குதா இல்லை பின்னாடி இருக்குதா? இங்கே தான் இருக்கா கோயில்? எனக்கு மட்டும்தான் காணாமல் போயிடுச்சா? இல்லை, இருக்குது. ஓகே, கோட்டை இங்கே இருக்கு பாருங்க. கோயிலில் விசேஷம் போலது. ஓகே, சாமி எல்லோரும் நல்லா இருக்கணும். அப்பாடா, செம்ம அலங்கோலமாக இருக்காருப்பா, வேறு லெவலு. ஏன்னா பூஜை பண்ணியிருக்காங்க, அதனால் பயங்கர ஸ்பெஷலாக இருக்கிறாரு. ஓகே, இன்னும் முடியல, இன்னும் இரும்புல், உடம்பு அப்படியே டயர்டாகுது, அடிச்சு போட்ட மாதிரி கண்ணெல்லாம் வலிக்குது. அன்றைக்கி வேறு ஒத்த தலைவலி இல்லைங்களா, செம்ம உடம்பே ஒன்றும் முடியலைங்க. அன்றைக்கி பயங்கர ஆயிடுச்சு. சாமி கும்பிட்றாங்க. ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளே. அது ஒரு மணி 11:30 ஆயிடுச்சு. வீட்டில் போய் படுக்கும்போது காலைல 6 மணிக்கு ஓனர் எடுத்து ஃபோன் வச்சேன்.
என்னடா 6:30 மணி ஆயிடுச்சே, வா டக்குன்னு கிளம்பி வாப்பா 7 மணிக்கு டியூட்டி இருக்குப்பா அப்படின்னாரு. வீந்தாச்சின்னு ஓடு. எங்கண்ணான்னா சென்னை சைட் சீயிங். ஓகேங்களா, நேற்று காலைல. ஓகேங்களா, சென்னை சைட் சீயிங்னாரு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் இருக்கும் சென்னை சைட் சீயிங்லாம் போய். நேற்று கஸ்டமர் என்ன ஆச்சுன்னா, காலைல வந்து கஸ்டமர் சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக வாங்கணுன்னு வீந்தாச்சின்னு ஓடு. ஏன்னா நைட்டு தான் குளிச்சுட்டேன், காலைல குளிக்கல. ஓகேங்களா, செம்ம டயர்டு வர, உடம்பு ஒன்றும் முடியல, செம்ம ஜுரம். நான் ஒன்றும் முடியல. நேற்று காலையில் வந்து டக்குன்னு குளிச்சுட்டு குளிக்கல. ஓகேங்களா, குளிக்காமல் அப்படியே மூஞ்சி மட்டும் கழுவின்னு பல்லு வளைக்கின்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றின்னு. ஏன்னா நைட்டெல்லாம் மழைங்க, செம்ம மழை. ஏன்னா காலையில் மழை பெய்யல. ஓகேங்களா, அந்த சில்னஸ் அப்படியே தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, வீட்டில் ஈரமாக இருக்கிறது அப்படியே தெரிஞ்சிச்சு. மீன் மார்க்கெட்டுங்க. ஓகேங்களா, இதுதான் புது மீன் மார்க்கெட்டு, அது பழைய மீன் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் சரி ரைட்டு, நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற மாதிரி நம்ம இப்போ போய் ஒரு டீயை சாப்பிடுவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நேற்று காரை தொடச்சிட்டு குடுன்னு ஓடு வந்து காரை எடுத்துன்னு குடுன்னு ஓடி போய் நேற்று வந்து போனது டீ போடு. ஓகேங்களா, அதுவும் இட்டியாஸ் தான். ஓகேங்களா, காரை தொடச்சிட்டு குடுன்னு ஓடினேன். கஸ்டமர் ரெடியாக இருந்தாங்க. 2 பொண்ணு. முன்னாடி வந்து 2 பேர் வயசானவங்க, பாண்டிச்சேரி போனது. நேற்று வந்து 2 பொண்ணு ஒரு அம்மா. ஓகேங்களா, எல்லாம் இந்திக்காரங்க தான். தமிழ் கஸ்டமர் ஓட்டியே பல வருஷம் ஆகுது, இந்திக்கார கஸ்டமர் தான். ஓகேங்களா, நம்மளால உருன்னு வர மாதிரி இருக்குது, ஏன் இவங்க பேச மாட்றாங்க, அப்படியே வந்தேன் ஓட்டின்னு வந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றீங்களான்னா வேணான்ட்டாங்க. சரி டீக்கு சாப்பிட்றீங்களான்னா அதுவும் வேணான்ட்டாங்க. நேராக புடின்னு பிடிச்சேன். காஞ்சிபுரத்தில் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டினேன். 7:30 மணிக்கு கிளம்பி காஞ்சிபுரம் 8 மணி. ஓகேங்களா, அதான் 7 மணி 7:20 8 மணி 8:30 மணிக்கெலாம் காஞ்சிபுரம் போயிட்டேன். ரமணாஸில் போய் ஹோட்டலில் நிப்பாட்டினேன். நிப்பாட்டினோடனே நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னாங்க. என்னடா இது, ஹீ கம் டு ஈட் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓகே நான் வரேங்க அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு தான் பைபாஸ். ஓகேங்களா, வேலூரோட பைபாஸ், ஓல்டு பைபாஸ். அதுக்கப்புறம் வரேங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நேராக போயிட்டு ஹோட்டலில் உக்காஞ்சி ஒரு தோசை, ஒரு வடை, ஓகேங்களா, ஒரு டீ சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வண்டியில் உட்காந்துருந்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் நேராக காஞ்சிபுரம் உள்ளே வந்து கோயிலாண்ட போனேன். வேணான்ட்டாங்க. அப்புறம் புடவை கடைன்னேன், அதுவும் வேணான்ட்டாங்க. எங்கே தான் போவாங்கன்னு பார்த்தா சர்ச்சு கேட்டாங்க. சரி ரைட்டு, மறுபடியும் நேராக புடின்னு பிடிச்சேன். செங்கல்பட்டாண்ட போய் சர்ச்சில் நிப்பாட்டினா இல்லை நான் வேணான்ட்டாங்க. என்னடா இது, சர்ச்சு கேட்டாங்க வேணான்ட்டாங்க. அப்புறம் என்கிட்ட என்னென்னா கார் புக் பண்ணும்போதே இவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க, எப்படி சொல்கிறது, சாந்தம் சர்ச்சு, மெரினா பீச்சு, அப்புறம் சென்னையில் வந்து மெயினான பிளேஸ் கொஞ்சம் போனோம் அப்படின்னு. என்கிட்ட வந்து சொல்லலை. ஏன்னா நம்ம ஆக்டிங் டிரைவர். ஓகேங்களா, என்கிட்ட வந்து சொல்லலை. அவங்க சொல்லாத விட்டது என் தப்பு இல்லைங்களா, அவங்க தப்பு தான். ஓகேங்களா, அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அதுதான் மெயின் பிரச்சனையே. என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் ஓனர் எதுவுமே சொல்லலையான்னு. இல்லைங்க, என் ஓனர் எதுவுமே சொல்லலை. என்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் போய்ட்டுருக்க போகிறேன். நான் எங்கே இப்படி கூப்பிட்டு வர போகிறேன். அவங்க ட்ராவல்ஸ்காரங்க ஃபோன் வச்சாங்க, எடுக்கலை. ஓகேங்களா, என் ஓனர்கிட்ட கேட்டால் அவங்க கேட்ட பிளேஸ் தான் நம்ம கூப்பிட்டு போக முடியும். அவங்க புக் பண்ணது வந்து என்கிட்ட சென்னை சைட் சீயிங் தான் புக் பண்ணாங்க. ட்ராவல்ஸில் என்ன சொன்னாங்களோ அதுதான் நம்ம சொல்ல முடியும், வேறு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், மகாபலிபுரம் ஓகேங்களா இருக்கிற பிளேஸ்லாம் காமிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓனர்கிட்ட. அவர் அங்கே போனோன்னா எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்ட்டார். ஓகேங்களா, ஏன்னா இங்கேருந்து இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இந்த பக்கம் போகிறீங்களா, இப்போ காஞ்சிபுரம் மகாபலிபுரம் அப்படி போய் திரும்பி நீங்கள் வந்து சென்னை சிட்டி போகும்போது லாங் டிஸ்டன்ஸு. ஓகேங்களா, அதாவது நம்ம வேலூர்லேருந்து டேரெக்டாக சென்னை போனோன்னா கிட்ட, வேலூர்லேருந்து டேரெக்டாக சென்னை போகணுன்னா கிட்ட. ஓகேங்களா, நம்ம இப்படி போய் மகாபலிபுரம் போய் போகிறது, காஞ்சிபுரம் போய் மகாபலிபுரம் போகிறது ரொம்ப சுற்று. ஓகேங்களா, உங்களுக்கோசம் வீடியோக்கோசம் நான் ஊரையே சுற்றி காமிச்சுன்னுக்கிறேன். ஓகேங்களா, 6:30 மணிக்கு நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும். நம்ம வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போயிட்டுருக்கோம். அதனால் நான் சொல்லிட்டேன், நான் இப்படி போய் அப்படி வர்றது ரொம்ப சுற்றுனா, இவங்க மகாபலிபுரம் கூட வேணான்றாங்க, டேரெக்டாக போயிட்டானா அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா நம்மளுக்கு இதுதான் சொல்லியிருக்காங்க ட்ராவல்ஸில், நம்ம எது காமிக்கணுமோ அதுதான் சொன்னாங்க, அதை காமிச்சு நீ இட்டு வந்துருப்பா அப்படின்ட்டார். சரி ரைட்டு. அவங்க கேட்டாங்க, நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி மகாபலிபுரம் பார்க்குறீங்களா, இல்லை அங்கே போகணுன்னா எக்ஸ்ட்ரா ஆகணும் ஓனர் சொல்கிறாரு, நீங்கள் ட்ராவல்ஸ்கிட்டே பேசிங்க, என்கிட்ட பேசாதீங்க. ஏன்னா நான் வந்து ஆக்டிங் டிரைவர், எனக்கு அதை பற்றி தெரியாது. நீங்கள் என்ன பேசுனீங்க அவங்ககிட்ட, அவங்க என்ன பேசுனாங்க உங்ககிட்ட, எதுவுமே தெரியாது. நான் தெளிவாக புரிய வச்சிட்டேன். அவங்க என்கிட்ட லைட்டாக கோவப்படுற மாதிரி, சண்டை போடுற மாதிரி பேசுனாங்க.
நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் ஹிந்தியில், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் ஓகேன்னீங்கன்னா எங்கள் ஓனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் போனார்னா நான் போகிறேன். ஏன்னா நான் ஒரு கீழே டிரைவராக இருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரோ நான் அதை தான் செய்ய முடியும். ஓகேங்களா? என் வண்டியாக இருந்தால் நான் மகாபலிபுரம் எல்லாத்தையும் காமிச்சிட்டு நேராக இட்டுன்னு போய் எனக்கு ட்ராப் பண்ண தெரியும், நாங்கள் போய் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு ரிட்டன் வேலூர் வாங்க தெரியும் அப்படின்ட்டேன் நான். அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணாங்க. மகாபலிபுரம் போகிறதுக்குள்ளே நான் டிசைட் பண்ணி சொல்கிறேன். மகாபலிபுரத்துக்கு 18 கிலோமீட்ரு செங்கல்பட்டுலேருந்து. 18 கிலோமீட்டர் இருக்கும். 20 அதாவது 18 இல்லை 25 கிலோமீட்டர் இருக்கும். அப்புறம் நான் கிட்டத்தட்ட போகும்போது கிட்ட போயிட்டேன் ஒரு 5 கிலோமீட்டரில். இல்லைங்க நீங்கள் இங்கேயே போயிடுங்க, அங்கே வேணாம் அப்படின்ட்டாங்க. இங்கே என்னென்ன இருக்குன்னாங்க, இங்கே வந்து லைட் ஹவுஸு, மியூசியமு, ஓகேங்களா, பாலத்தில் தண்ணியே போலங்க, வறண்டு போச்சுங்க பூமியை. மியூசியமு, லைட் ஹவுஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கல் பாறையில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து பட்டர் பாலு, மறுபடியும் இன்னொரு டிசைனு, 3 டிசைனு, ஓகேங்களா, 5 ரகம், 3 டிசைனு, ஒரு லைட் ஹவுஸு, ஒரு டிசைனு, 2 டிசைனு, அதான் 3 டிசைனு, ஒரு பட்டர் பாலு, ஒரு டிசைனு, அப்புறம் ஒரு 5 ரகம், 3 டிசைனு, ஒரு லைட் ஹவுஸு, ஒரு பீச்சு, ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துலான்னு நேராக ஃபஸ்ட்டு மியூசியமில் விட்டேன். மியூசியம் முடிச்சுட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிசைன் போகிறீங்களான்னா வேணான்ட்டாங்க, 5 ரகம். அப்புறம் வந்து லைட் ஹவுஸ் போகிறீங்களான்னா அதுவும் வேணான்ட்டாங்க. சரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைன் போகிறீங்கன்னா அதுவும் வேணான்ட்டாங்க. அப்புறம் பட்டர் பால் போகிறீங்களான்னா அதுவும் வேணான்ட்டாங்க. நேராக பீச்சில் விட்டேன். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிட்டுது காலையிலே. அப்புறம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிட்டோன்னே வெயிலே உக்காந்துருந்தேன், ஓகேங்களா. செங்கல்பட்டாண்டே வந்து மாத்திரை வாங்கிக்கிறேங்க, ஓகேங்களா. எனக்கு செம்ம உடம்பு முடியல, வாங்கி கார்லேயே போட்டுனேன். அப்போ கஸ்டமர் கேட்டாங்க, இன்னும் உடம்பு சரியில்லையா, ஓட்டிடுவீங்களா அப்படின்னாங்க ஹிந்தியில். அதெல்லாம் ஓட்டிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அந்த அக்கா சொல்லியே கொடுத்தாங்க, இந்த மாத்திரை போட்டுனா தூக்கம் வரும்பா அப்படின்னா. லைட்டாக வர மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப வரல. ஜுரம், ஃபீவரு, அப்புறம் வந்து சளி, உடம்பு டயர்டாக இருக்குது, தலைவலி, மொத்த தலைவலி மாதிரி வருதுங்க அப்படின்னோடனே 100 ரூபாங்க, 80 ரூபாங்க மாத்திரை. அப்பா சாமி, நீ இவ்வளோ, அதாவது இவ்வளோ இது சொல்கிறீங்களே, அதனால் இவ்வளோ மாத்திரை கொடுத்துருக்கேங்க அப்படின்னாங்க. ஆனால் போட்டு என் உடம்பு செட் ஆகலைங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பீச்லேருந்து வந்தாங்க. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னாங்க. சாப்பிட போகிறோங்க தாபாவில் அப்படின்னாங்க. நேராக தாபாவில் போய் விட்டேன். எந்த தாபா வேணும் நீங்களே பாருங்கள், ஓகேங்களா. இப்படி போய் அப்படி வந்துடும். எந்த தாபா போகிறீங்கன்னு நீங்களே பாருங்கள், அங்கே பாருங்கள் நம்ம காட்பாடி, இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம காட்பாடியில் இருக்குது. எந்த தாபா போகிறீங்க நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னேன். இந்த தாபா ஓகே அப்படின்னாங்க. அப்புறம் அந்த தாபாவில் போய் நிப்பாட்டு, ஓகேங்களா. அங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க அவங்கள. நான் வந்து அவங்க மீல்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. நான்வெஜ் மீல்ஸு தான் நினைக்கிறேன், வெஜ் மீல்ஸா நான்வெஜ் மீல்ஸான்னு தெரில. நான் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். 240 ரூபாங்க சிக்கன் பிரியாணி. அப்பா சாமி, அங்கே 180 ரூபா பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்வீட்டு கொடுக்குறாங்க, இங்கே ஸ்வீட்டே கிடையாது. அதே முட்டை தான், முட்டையை அங்கேயும் கொடுக்குறாங்க இங்கேயும் கொடுக்குறாங்க. இங்கே முட்டை, அப்புறம் வந்து பிரியாணி, அப்புறம் ஒரு கத்திரிக்காய் தொக்கு, அப்புறம் ஒரு ஆனியன், அது 240 ரூபா. மட்டன் இது வந்து மட்டன் மீல்ஸ் வந்து 260 ரூபா போடுது. அதுக்கு 20 ரூபா தான் வித்தியாசம். வெஜ் மீல்ஸ் வந்து 150 ரூபா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஏசி ஹோட்டலு. அதுக்கப்புறம் வந்து நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு வெளில வந்தேன். நேராக எங்கே போகிறோம் அடுத்ததுன்னு கேட்டாங்க. எங்கே டொக்கடைல் ஸ்னேக் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்டேன். வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் நேராக வந்து கோவளம் போகிறீங்களான்னா வேணான்ட்டாங்க. ராஜீவ்காந்தி இருக்குது பார்க்குறீங்களான்னு, பார்க்குறேன்னாங்க. நேராக அப்படியே கோவளத்துக்கு வழியாக வந்து விஐடி காலேஜுக்காக வந்து வண்டலூர் ஜூக்காக வந்து அப்படியே நம்ம மணிமங்கலம் பிடிச்சி, ஓகேங்களா, ஒரு வழியாக வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் ராஜீவ்காந்தி மெமரியில் விட்டேன். விட்டுட்டு அவங்க போயிட்டு வந்து நம்ம டீ சாப்பிட்லான்னு பார்த்தேன். நேராக பிடின்னு பிடிச்சேன். 5:30 மணி, ஓகேங்களா. ஈவினிங் காலைல 7:30 மணிக்கு எடுத்து ஈவினிங் 5:30 மணி. இதில் வந்து அதுனா ராஜீவ்காந்தி முடிச்சுட்டு 5:30 மணி, ஓகேண்ணா. அங்கேருந்து கிளம்பும்போது 6, 7:30, 8:30, ஓகேண்ணா. 8 மணிலாம் வந்துட்டேன் வேலூர். 8 மணிலாம் வந்து விட்டு காரை கணக்கு கொடுத்துட்டு அப்புறமா ஓனர் ஃபோன் வச்சேன், நான் கிளம்புன்ட்டாரு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பார்த்துருந்தேன் கொஞ்ச நேரம்.
ஏன்டா போகிறாயிட்றா ஒரு சிம்மு வாங்கணும் அப்படின்னாரு. இல்லைண்ணா நான் டைம் ஆகுது, நானே உடம்பு சரியில்லை, செம்ம டயர்டு, முடியல என்னால் அப்படின்ட்டு அக்கா இங்கே வந்து அக்கா கடையில் வந்து 2 இட்லி ஒரு மூணு இட்லி ஒரு ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டேன். கிளம்பி அப்புறம் போயினே இருக்கும்போது ஓனர் ஃபோன் பண்ணிட்டாரு. இன்றைக்கி பாண்டிச்சேரி போகணும்பா, அதான் இன்றைக்கி ஓகேங்களா, நேற்று நைட்டே சொல்லிட்டாரு. இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் போகணும், கிறிஸ்டாவில் போகணும், இன்னோவா கிறிஸ்டாவில் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா அவங்க கஸ்டமரு ஐ கிராஸ் கேட்டாங்க. ஐ கிராஸில் நானும் இது வரலங்க, கிட்டத்தட்ட அவர்கிட்ட வண்டி எடுத்து இது வரலும் ஒரு டியூட்டி ஓட்டலை நான். ஏன்னா இடையில ஒரு 2 டைம் கூப்பிட்டாரு ஓகேங்களா. ஐ கிராஸில் இடையில வந்து ஒரு 2 டைம் கூப்பிட்டாரு. நானும் இது வரலும் வந்து ஐ கிராஸில் போகலான்னு நினச்சின்னு மறந்துட்டேன் ஓகேங்களா. இன்றைக்கி ஐ கிராஸில் தான் போகிறோம். அது ஒரு டைமும் மறந்துடுவேன், ஐ கிராஸா எஸ் கிராஸா ஓகேங்களா. இனோவாவில் ஃபார்ச்சுனருக்கு முன்னாடி மாடல்னால் இது தான் ஓகேங்களா. அதுக்கும் முன்னாடி கிறிஸ்டா ஓகேங்களா. இனோவா கிறிஸ்டா அடுத்தது ஐ கிராஸு ஓகேங்களா. ஐ கிராஸா எஸ் கிராஸா ஓகேங்களா. அது அந்த வண்டியில் இன்றைக்கி நம்ம டியூட்டி போகிறோம் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த வண்டியை வீடியோ எடுத்து போடணுன்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து தார் ஓட்டிட்டோம் ஓகேங்களா, ஃபார்ச்சுனர் ஓட்டிட்டோம், அப்புறம் கிறிஸ்டா ஓட்டிட்டோம். ஏன்னா இருக்கிறதுலே இந்த வண்டி தான் நான் ஒன்றும் ஓட்டலை ஓகேங்களா. இந்த வண்டிக்கு அடுத்த மாடல் ஒன்று இருக்குது, இனோவா கிறிஸ்டாக்கு அடுத்த மாடலு, அதுதான் வந்து 1 கோடி அப்பு. இது வந்து 45 லேக்ஸு ஐ கிராஸு. இனோவா கிறிஸ்டா வந்து 30 லேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், 35. ஃபார்ச்சுனர் வந்து 45 இருக்குது, 60 இருக்குது ஓகேங்களா. 60 லேக்ஸ், 60 லட்சம் நீ பார்த்த. அதுக்கு அடுத்தது 1 கோடி அப்பு அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து நேராக கார் தொடச்சிட்டு கஸ்டமர் வீட்டுக்கு போகிறோம் ஓகேங்களா. இன்னும் முடியலைங்க, செம்ம கோல்ட் ஆகிடுது பாருங்கள், ஜுரம். அப்புறம் நைட்டு என்ன பண்ணேன், அவர் சொன்னவரே சரி கஸ்டமர் நம்பர் தரம்பா பேசியிருப்பா அப்படின்ட்டாரு. சரிங்கண்ணா, கஸ்டமர்கிட்ட பேசிட்டேன், லொக்கேஷன்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் நைட்டு வீட்டில் போய் மாத்திரை வாங்கின்னு போட்டு பார்த்தேங்க, அப்போட ஒன்றும் செட் ஆகலைங்க. என் பேக்கெட்டில் ஒரு செட்டுக்குது மாத்திரை. இங்கே வாங்கினா 30 ரூபா, நம்ம வீட்டாண்ட இருக்க மெடிக்கலில் நல்லா கேட்குதுங்க ஓரளவுக்கு ஓகேங்களா. அங்கே வேறு மெடிக்கல் ஆனால் கேட்கவே மாட்டேங்குது, ஏன்னு தெரில. அங்கே 100 ரூபா 80 ரூபா கொடுத்து வாங்கி எனக்கு கேட்கல. இங்கே 30 ரூபா மாத்திரை 2 வேலைக்கு 30 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் ஓரளவுக்கு சுமாராக க்யூர் ஆகிடுச்சு. ஆனால் என்னன்னு தெரிலங்க, ஊசி போட்டால் தான் செட் ஆகுமான்னு தெரில. ஜுரம் கோல்டு இருக்கிறனால கொஞ்சம் இதுவாக இருக்குது ஓகேங்களா, நர்வஸாக இருக்குது. ஒரே சுற்றி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. எவ்வளோ மணி நேரம் ஆகுது? ஓகே 30 மினிட்ஸ் ஆகுதா? ஒரே சுற்றி காமிச்சிட்டாங்க எங்கள் வேலூரை. இப்போ வந்து போய் காரை ஐ கிராஸா இல்லை கிறிஸ்டாவான்னு தெரில, ஏதோ ஒரு வண்டி கொடுத்தா இன்றைக்கி பாண்டிச்சேரி போயிட்டு அவங்க சாயங்காலம் தான் வருவாங்களாம் சொல்லிட்டாங்க கஸ்டமரு. சைட் சீயிங் போகிறாங்களா, கடவுள் எல்லோரும் நல்லாயிருக்கும். சைட் சீயிங் போகிறாங்களா இல்லை எங்கே போகிறாங்கன்னு தெரில. ஆனால் பாண்டிச்சேரின்னும் போது, பாண்டிச்சேரினாலே நம்மளுக்கு ஒரு ஜாலி ஆகிடுதுங்க. அதாவது பிக்கப் ட்ராப் ஓடுறதோட அப் அண்ட் டவுன் ஓடுறதே ஒரு ஜாலி தான் இல்லைங்களா. ஏன்னா போனோமா, வண்டி விட்டோமா, உக்காந்துருந்தோமா, ரெஸ்ட்டு கிடைக்கிது இல்லைங்களா. ஏன்னா பிக்கப் ட்ராப்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே பிக்கப் ஆகும், இல்லை சில டைம் வந்து 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். நம்மளுக்கு சாப்பாடு காசெல்லாம் அதிலே போயிடுதுங்க, 3 நாள் சாப்பாடு காசு அதிலே போயிடுது பிக்கப் ட்ராப்பில். ஆனால் அப் அண்ட் டவுன்னா அப்படி கிடையாது, கஸ்டமர் வாங்கி கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஒன்றும் வேலை இருக்காது. அப் அண்ட் டவுனு என்னென்னா இங்கே போ அங்கே போகணுவாங்க, எல்லா இடமும் நம்ம கவர் பண்ணிட்டு ஈஸியாக வந்துடலாம். என்னென்னா டிரைவர் வேலை ரொம்ப கஷ்டமான வேலை ஓகேங்களா. பார்த்து சேஃப்டியாக ஓட்டணும். வண்டி இன்றைக்கி ரொம்ப ஒஸ்ட்டாக ஓட்டுறாங்க ஓகேங்களா, ரொம்ப ஒஸ்ட்டு. நீங்கள் பார்த்து சேஃப்டியாக ஓட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்லுவேன். ஒரு வழியாக நம்ம வந்து விட்டோம் டெஸ்டினேஷன். ஓகே, இங்கே தான் வரேன்னாரு. நம்ம டீ சாப்பிட்டுட்டு கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் வரேன்னு நிற்கிறாரு, வெயிட் பண்ணுவோம். இதுதான் நம்ம மண்டித்தெரு ஓகேங்களா, நம்ம டி மண்டித்தெரு. இங்கெல்லாம் வந்து நம்ம வெள்ளம் வண்டி ஓட்டியிருக்கோம். ஓகே, ஞாபகம் இருக்குது எனக்கு. இங்கெல்லாம் வந்துலாம் வெள்ளம் ஏற்றி ஓட்டி, இங்கே வந்து ஃபுல்லாக வந்து வெள்ளம், சென்னை ஓகேங்களா, எல்லா ஊருக்கும் போவோம். தருமபுரிலேருந்து வெள்ளம் வரும் ஓகேங்களா, எல்லா ஊருக்கும் வெள்ளம் போவோம். அதெல்லாம் வந்து வெள்ளம் ஓட்டியிருக்குங்க. ஏன் இந்த இடம் முழுக்க போயாக இருக்குன்றது. சரி, இந்த வீடியோ இதோட முடித்துக் கொள்கிறேன். என் தலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஹெல்மெட்டு போட்டாலே இந்த மாதிரி ஆகிடுச்சு என் தலை. ஹெல்மெட் போட்டாலே இப்படி ஆகிட்டு போகிறோம் தலை. எண்ணெய் வச்சாலும் இப்படி தான் ஆகுது, எண்ணெய் விற்கனாலும் இப்படி தான் ஆகுது. புதுசாகிடுச்சு போகிறது. சரி, இந்த வீடியோ இதோட முடித்துக் கொள்கிறேன். பாய். நான் வண்டி உங்களுக்கு தரம் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். வண்டி வேறு கழுவிட்டேன், வாட்டர் வேறு ஊட்டணும். செம்ம மழை பெய்யாலே இறுக்கி இந்த மாதிரி க்ளோஸ் தான் இது.